சில சமயத்திலே கலக்கங்கள் வந்து விடுகின்றது. அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் பிதாவாகிய தேவனிலிருந்தும் புறப்பட்டு வருகிற பரிசுத்த ஆவியானவர், நான், நீங்கள், இவ்வளவுதான் வாழ்க்கை. பிரியமானவர்களே, இவ்வளவுதான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், எம்எல் ஜெபசிங், உங்க பேரை போட்டுக்கோங்க. இவ்வளவுதான் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் வேண்டியது. வேறு ஒன்று வேண்டியதில்லை. பிரியமானவர்களே, வேறு ஒன்று வேண்டியதில்லை. இதை விட்டு விட்டு நீங்கள் எதை பிடித்தாலும் சந்தோஷத்தை பிடிக்க முடியாது, சமாதானத்தை பிடிக்க முடியாது, நிம்மதியை பிடிக்க முடியாது, வளர்ச்சியை பிடிக்க முடியாது, ஆசீர்வாதத்தை பிடிக்க முடியாது. பிடித்து பாருங்கள் பிரியமானவர்களே, எத்தனை பேர் பிடித்து பிடித்து இழைத்து போனார்கள். நீங்கள் நன்றாக யோசிக்கணும். உங்கள் இருதயத்தில் சிருஷ்டி கர்த்தாவோடு சிருஷ்டி இணைக்கப்படாத வரைக்கும் சிருஷ்டிக்கு தவிப்பே. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நீங்கள் கல்யாண கார்டு அடித்தால் இந்த கல்யாணம் 9 மணியிலிருந்து 10 மணிக்குள் என்று நீங்கள் எழுதினீர்கள் என்றால் அது கிறிஸ்துக்குள்ளான கல்யாணம் அல்ல. ஒரு உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைக்கு 24 மணி நேரமும் நல்ல நேரம். பூனை குறுக்க வந்தா என்ன, இயேசு உன் கூட வந்தா ஒன்றுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ பிரியமானவர்களே, எத்தனை பயம் பிரியமானவர்களே. மனுஷன் தப்பு செய்ய மனுஷனுடைய இதயத்துக்குள்ள வருவது 2. ஒன்று ஃபியர், அடுத்தது ஷேம். ஒன்று பயம், அடுத்தது வெட்கம். ஏன் இப்படி செய்தேன், ஏன் நான் அந்த இடத்துக்கு போனேன். பிரியமானவர்களே, வாழ்க்கையை விளையாட்டாக எடுத்து விடாதீங்கள். ஏதோ ஒரு நாள் வாரி சாக போறோம், அது வரைக்கும் நம்ம இஷ்டம் போல செய்வோம். இல்லவே இல்லை பிரியமானவர்களே, இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, வாழ்க்கை என்பது மிக முக்கியமானது, மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியது. எனக்கும் கடவுளுக்கும் ஒரு கனெக்ஷன் வேண்டும். கனெக்டிவிட்டி எவ்வளவு முக்கியமானது பிரியமானவர்களே. எனக்கு ஒரு டிஸ்கனெக்ட் வரக்கூடாது. கர்த்தாதி கர்த்தரோடு ஐ ஹேவ் டு கெட் கனெக்டட். the medium is Jesus Christ. எனக்கு இது வெளிப்படுத்தப்பட்டது 19 வயதில். ஒரு சகோதரன் சொன்னார், சென்னையில் ஜீவானந்த மன்னன், அவர் இப்படி ஆண்டவரோடு போய்விட்டார். ஆனால் அவருடைய ஒரு சாட்சியினாலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அதற்கு முன்பு எனக்கு ஆண்டவரை பற்றி ஒரு பிரியமே கிடையாது. பிரியமானவர்களே, நான் ஒரு குருவானவருடைய மகன். ஆனால் ஒரு நாளாவது வீட்டில் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் குடும்ப ஜெபம் பண்ணும்போது உட்காரவே மாட்டேன். டெலிபரேட்டாக வாக் அவுட் பண்ணுவேன். எனக்கு பைபிளில் எந்த ஒரு நம்பிக்கையும் எனக்கு வந்ததில்லை. திருநெல்வேலி டயசிஸில் என்னுடைய குருவானவர் அந்த பாஸ்டேட் கமிட்டியில் படுற பாடுகளை நான் பார்ப்பேன், சண்டைகளை பார்ப்பேன். இந்த இதுவே என்னை அப்பீல் பண்ணவே இல்லை. பிரியமானவர்களே, எவ்வளவோ என்னுடைய மனம் இந்த பைபிளை விட்டு ஆண்டவர் விட்டு தள்ளி போயிட்டு, நான் என்னுடைய லைஃப்பை ரொம்ப சொல்ல விரும்பலை. ஆனால் நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தது நக்சலைட் மூமெண்ட். உங்களுக்கு தெரியும், கம்யூனிசம் என்பது ஒரு பாம்பு. படுத்து கிடந்தால் வலதுசாரி, படம் எடுத்தால் இடதுசாரி, கொட்டினால் நக்சல்வாரி. அவ்வளவு தீவிரமாக போனது என்னுடைய லைஃப். அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என் மனசுல வந்தது, பிரியமானவர்களே, நான் ஒரு 11 மணிக்கு முழங்கால் படிட்டேன். அதுக்கு முன்னால் ஒரு நாள் நான் முழங்கால் படிட்டதில்லை. ஆனால் நான் எழும்பும் பொழுது காலைல 3 மணி. எனக்கு எப்படி தான் அந்த நேரம் போச்சுன்னு தெரியாது. என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிடப்படி இந்த இதயத்தை ஆண்டவர் சுக்கு நூறாக உடைச்சிட்டார். இன்னைக்கும் உடைச்சிட்டார். ஒவ்வொரு நாள் காலையிலேயும் நான் 4 மணிக்கு எழும்புறேன். இன்னைக்கு எழும்புறேன். என்னுடைய ஜெப நேரம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நான் முழங்கால நிற்கிறேன். அழத்தான் செய்கிறேன் பிரியமானவர்களே. வேற என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல. என் கண்ணிலிருந்து கண்ணீராக தான் ஒரு முழங்கால் படிட்டுட்டா. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யோசிக்கும் பொழுது, அப்பா நீர் எவ்வளவு பெரியவர், அப்பா நீர் எவ்வளவு நல்லவர் ஐயா, எனக்காக 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 ஜீவனை கொடுத்தீரே, உமக்காக என்னவும் செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அருமையானவர்களே, விசுவாசம் என்பது இயேசுவின் மேல். இந்த விசுவாசம் இயேசுவின் மேல் இல்லாமல் உன்னுடைய மனைவியின் மேல் இருக்கும் என்றால் ஏமாறுவாய், உன்னுடைய கணவன் மேல் இருக்கும் என்றால் ஏமாறுவாய், உன்னுடைய பிள்ளைகள் மேல் இருக்கும் என்றால் ஏமாறுவாய், உன்னுடைய வேலையின் மேல் இருக்கும் என்றால் ஏமாறுவாய், எதின் மேல் இருந்தாலும் ஏமாறுவாய். இயேசுவின் மேல் உனக்கு விசுவாசம் உண்டா? ஆத்மா என்பதற்கு ஒரு சரியான பொருள் என்னவென்றால் எப்பொழுதும் ஏங்கிக் கொண்டே இருப்பது,
எப்பொழுதும் ஏங்கிக் கொண்டே இருப்பது. ஒன்று தப்பு செய்ய ஏங்கும், இல்லைன்னா நல்லது செய்ய ஏங்கும். நம்ம எதுக்கு கை கொடுக்கிறோமோ அது நடந்துரும். அப்ப நம்ம தப்பு செய்ய ஆத்துமா சாகும், சாகவே சாவாய். விசேஷமான ஆண்டோடைய முழு நேர ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நான் சொல்றேன், நீங்க காலையில் 1 மணி நேரமாவது முழங்கால நிற்கிற உங்களுக்கு நேரம் இருக்கணும். நீங்க அவ்வளவு பிஸியா கடவுளுடைய ஊழியத்தை செய்ய கடவுள் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் அமர்ந்திருந்து நான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவரத்தில் எவ்வளவு தூரம் உங்க முட்டு காய்வு பிடிக்குதோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு ஒரு நொறுங்குண்ட இருதயம் இருக்கும், உங்க இருதயம் மென்மையா இருக்கும். எவ்வளவு தூரம் முட்டு காய்வு பிடிக்கலையோ அவ்வளவு தூரம் இருதயம் என்ன ஆயிரும், முரட்டி இருதயமா மாறிடும். நீங்க முழங்கால நிற்கணும். தம்பி தங்கைமார், நீங்க மணிக்கணக்காக முழங்கால நிற்கணும். நீங்க இந்த வயசுல எவ்வளவு முழங்கால் நிற்கீங்களோ அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கும். நீங்க ஒவ்வொருவரும் இன்றைக்கு ராத்திரிலேருந்து ஒரு புதிய தீர்மானம். நாளை காலையில் ஆண்டவரே நான் 1 மணி நேரம் நான் முழங்கால நிற்பேன்ப்பா, உங்க விசுவாசிக்கிறேன். நீங்க அவட்ட பேச ஆரம்பிச்சிருங்களேன், உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்களேன். எவ்வளவு ஆசீர்வாதம் ஐயா. இந்த மொபைல்ல வேஸ்ட் பண்ற நேரங்கள் ஆசீர்வாதமே கிடையாது. SMS அனுப்புற நேரங்கள் ஆசீர்வாதமே கிடையாது. இமெயில்ஸ், ஜங்க் இமெயில்ஸ். பிரியமானவர்களே, சேட் ரூம்ஸ், இன்டர்நெட், தப்பிதமான படங்கள், ஆபாசமான விளைவுகள், சாவாய். யாருக்கும் தெரியாது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் படிப்பு தெரியாது. நான் கம்ப்யூட்டர்ல என்ன பண்றேன், எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன தெரியும்? எல்லா இன்பங்களும் கம்ப்யூட்டர்ல இருக்கு. நீ கம்ப்யூட்டர்ல போய் நீ போனால் சாவாய். சகோதரனே, என் சகோதரியே, இந்த உலகம் அது, இந்த உலகம் அது. ஏஜ் ஆஃப் டெக்னாலஜி ஆர் ஏஜ் ஆஃப் டெரர். இந்த உலகம் அது. இது என்ன உலகம்? பிரியமானவர்களே, எனக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவரோ மூலமாக பிதாவாகிய தேவனுக்கும் அது சம்பந்தப்படுத்துகிற பரிசுத்தாவியானவராகிய தேவனுக்கும் ஃபுல் ஸ்டாப். வேற ஒன்றும் வேண்டாம், ஒரு ஒன்றும் வேண்டாம். தம்பிமார் யாருக்கும் வேற ஒன்றும் வேண்டாம், தங்கைமார் யாருக்கும் வேற ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னு பாருங்க உங்க படிப்பில். உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங் மெமரி பவர் இருக்குன்னு நீங்க பாருங்க. உங்களுடைய ஃபியூச்சர் எவ்வளவு பிரைட்டா இருக்குன்னு நீங்க பாருங்க. பிரியமானவர்களே, இட் இஸ் நாட் ஸ்கில், இட்ஸ் நாட் நாலேஜ், இட்ஸ் ஆட்டிடியூட், கேரக்டர். கேரக்டர் அதான் முக்கியமானது. இதை ஆஸ்க் என்று சொல்லுவார்கள். ஆட்டிடியூட், ஸ்கில், நாலேஜ். ASK, ஆஸ்க், ஆஸ்க், ஆஸ்க். உலகத்தில் ஆட்டிடியூட் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. ஸ்கில்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது, நாலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது, சர்டிபிகேட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது, பட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. என்னை டாக்டர் என்று சொன்னார் போட்டிருக்கிறாங்க. எனக்கு ஆனரரி டாக்டர் தான். நான் இன்னும் ஒன்றும் ஒழுங்காக படித்து டாக்டர் எடுத்ததில்லை. அதனால் நான் இதை போடுறதே கிடையாது, பார்த்துக்கிடுங்க. சொல்கிறதும் கிடையாது. ஏன்னா எங்கேயாவது போகும்போது யாராவது என்ன கேள்வி கேட்பாங்க, நீ எதில் டாக்டர்னு கேட்பாங்க. அது அதோட பெரிய அவ்வளோ அவமானமாக இருக்கும். அதோட பிரியமானவர்களே, இந்த டாக்டர்னு சொல்லி ஒரு முக்கியம்தான். ஆனால் தம்பி தங்கைமாருக்கு சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ அதிகமாக படிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் which is pushing you towards skill, character, your hidden life, your personal life. அப்பா அம்மா பார்க்காம இருக்கும்போது உன்னுடைய லைஃப் எப்படி இருக்குது? சகோதரனே, உன்னுடைய மனைவிக்கு நீ உண்மையாக இருக்கிறாயா? உன்னுடைய மனைவி இல்லாமல் இன்னொரு மேல் உனக்கு ஒரு தொடர்பு இருக்கின்றதா? யுவர் கேரக்டர் மேக்ஸ் யுவர் ஃபேமிலி. உலகம் என்பது இன்பம், இயேசு என்பது பேரின்பம். நீங்க விட்டுறவே கூடாது. முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் போக முடியும். விசுவாச துரோகம் முந்தி வர முடியும். முடிவு பரிந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆகினாலே நான் தாழ்மையோடு சொல்கிறேன், யாராவது உங்களிலே யாராவது நீங்கள் ஆண்டரை ஏற்றுக்கொண்ட ஒரு நாள் உண்டு. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. முழங்கால் போடுங்க, திரும்ப தந்துருவார் ஐயா. மனம் திரும்புதல் என்பது ஒன்றே நிகழ்ச்சி. ஆனால் கன்ஃபெஷன் என்பது until death we should confess. ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்குறதுக்கு முன்னால பாவரிக்கை ஜெபம் செய்யணும். ஏன்னா காலமாக சட்டை சுத்தமாக இருக்கு, சாயந்தரத்துக்குள்ள அழுக்கு படிஞ்சிடும். அதனால ஒவ்வொரு நாளும் இதயத்தில் ஏதாவது வந்துடும். பாவ அறிக்கை என்பது விடவே முடியாது. நம்ம யாரும் நம்ம பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்கள் இருந்தாலும் சரி, none of us are perfect. ஆனால் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறோம். அதுக்கு தான் நான் இன்னைக்கு சாயங்காலம் தாழ்மையோடு சொல்ல விரும்புகிறேன். Write about 15 minutes at least before you go to bed.